இங்கு திரளாக வந்திருக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் உங்களுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்பாவை ஜெயிக்க வைத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறையும் அப்பா தொண்டாமுத்தூர் தொகுதியில் 4வது முறையாக நிற்கிறாரு. நான் அப்பாவுக்கு ஓட்டு கேட்பதே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்காரு. இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் அவர் கொண்டு வந்த சாதனை திட்டங்களை நம்மால் பார்க்க முடியும். நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அப்பா கேட்ட அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அவருக்கு நம் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடத்தில் திமுக ஆட்சி இருந்தது. ஆனால் நம்ம கோவை மாவட்டத்திற்கு எந்த புதிய திட்டங்களையும் கொண்டு வரல. நாம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தான் செயல்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம கோவை மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வரல சொல்லுங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் அப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நம் கோவை மாவட்டத்திற்கு அதிகமான தார் சாலைகள், பாலங்கள், அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு சார்ந்த கட்டிடங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், குளங்களை தூர்வார்கள் போல பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தாரு. குளங்களை தூர்வாரி அதை சுற்றி பார்க், வாக்கிங் ட்ராக் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சாரு. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் நம்ம ஆட்சி அமையாததால் அது செய்ய முடியல. நம்ம ஆட்சியில் வெஸ்டர்ன் பைபாஸ் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது இந்த ஆட்சியில் சரியாக திட்டமிடாமல் செய்ததால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம அம்மாவின் ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடத்தில் திமுக ஆட்சி இருந்தது. நம் கோவை மாவட்டத்தில் கவுன்சிலர், மேயர், துணை மேயர் போல பல பொறுப்புகளில் திமுக ஆட்களே இருந்தாங்க. ஆனால் என்ன செய்தார்கள் யோசிங்க. இப்போ இந்த வார்டில் கூட ரோடு போடுறதோ, குப்பைகள் அள்ளுறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் கூட அவங்க சரியா செய்யலை. இந்த 5 வருடத்தில் நம்ம ஆட்சி இல்லைன்னா கூட அப்பா தொகுதிக்குள்ள இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வராரு. உங்களுக்கு நல்லது கெட்டதில் கலந்துக்கிட்டாரு. உங்களுடன் ஒருத்தராக அவர் எப்பவுமே இருப்பாரு. அப்பா அமைச்சராக இருந்த போது சிறுபான்மையர்களுக்கு கபர்ஸ்தான் கட்டி கொடுத்தாரு. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வராரு. என் குடும்பம் ட்ரஸ்டான நல்லறம் ட்ரஸ்டில் என் பெரியப்பா எஸ்பி அன்பரசன் அவர்களும் அப்பாவும் சேர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம் பேரூர் படித்துறையில் தர்ப்பண மண்டபம் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதை கூட இந்த அரசு சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. நாம் மெயின்டைன் பண்ணான்னு கூட பார்த்தா விடுறதில்லை. மீண்டும் நம் ஆட்சி அமைத்து அது சரியாக செயல்படுத்துவோம். கொரோனா டைம்ல கூட அனைவருக்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து உங்க எல்லாருக்கும் தேவையான உதவிகளை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நம் ஆட்சி வந்தவுடன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். நம் கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்த இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். போன சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 ஜெயிச்ச மாதிரி இந்த முறையும் அவினாசி தொகுதியை சேர்த்து 11 ஜெயிச்சு மீண்டும் நம் கோவை மாவட்டத்தை அதிமுகவின் கோட்டை என்று சொல்ல வைப்போம். செய்வீர்களா? உங்கள் வெற்றி வேட்பாளர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நன்றி.